இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கடந்த 6 வருட காலமாக மக்களவை துணை சபாநாயகர் பதவி நிரப்பப்படாமலேயே இருக்கிறது. அந்த முக்கியமான பதவியை புறந்தள்ளி விட்டதா மோடி அரசு என்ற கேள்விகள் எழுகின்றன. இதுகுறித்து பேசுவதற்காக திமுகவை சேர்ந்த திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்த ஆட்சி காலத்துல இந்த முக்கியமான பதவியை மக்களவை துணை சபாநாயகர் என்ற பதவியை புறந்தள்ளி விட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கணுமா? ஏன் இன்னும் அந்த நியமனம் செய்யப்படாமல் இருக்கிறதாக நீங்க பார்க்கிறீர்கள்? 2014-19 வரைக்கும் இருந்தாரு தம்பிதுரை, அதிமுக சார்பாக இருந்தார். அதற்கு பிறகும் இல்ல, இப்ப இந்த ஆட்சி காலத்திலும் இல்ல. என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு, பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசு ஜனநாயக விரோத சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உரிமையை பறித்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்கிறோம். நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்கள் பேசுகிற போது அப்படி ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆர்டிகிள் 93 என்று சொல்லுகிறது என்று சொன்னால், it provides that Lok Sabha must as soon as may be choose 2 members of the house to be respectively speaker and deputy speaker. அதாவது ஆர்டிகிள் 93 படியே சபாநாயகருக்கு இருக்கிற அதே உரிமையை தான் துணை சபாநாயகருக்கும் கொடுத்திருக்கிறது. எனவே துணை சபாநாயகர் என்பது ஜனநாயகத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின்பால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. அது எதற்காக என்று சொன்னால், ஜனநாயகத்தில் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் விவாதிக்கிற போது ஒரு கான்சென்சஸ் அடிப்படையில் ஒரு ஒத்த மனநிலையை உருவாக்குவதற்காக, பாராளுமன்றத்தின் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்காக கொடுக்கப்பட்டதுதான் எதிர்கட்சிகளுக்கு அந்த துணை சபாநாயகர் பதவி. ஆனால் கடந்த 2019 பிறகு அண்ணன் தம்பிதுரை அவர்கள் ஆனதற்கு பிறகு கடந்த 5 ஆண்டுகளிலும் கொடுக்கவில்லை, இப்போதும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, அல்லது எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக, அதாவது ஜனநாயகத்திற்கு எதிராக, இந்தியாவிற்கு எதிரான சட்டங்களை நிலைநிறுத்துவதற்கு அல்லது கொண்டு வருவதற்கு இந்த அரசு தயாராகிறதோ. திரு கான்ஸ்டன்டைன், எனக்கு இதுல 2 கேள்விகளா நான் இதை கேட்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலங்களில் ஒருவேளை யூபிஏ கவர்மெண்ட் இருந்ததுன்னா அவங்க ஒரு பாரதிய ஜனதால ஒரு மூத்த தலைவர் அப்படியாக எதிர்கட்சியில இருந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களவை துணை சபாநாயகரை அப்படி தேர்ந்தெடுப்பாங்க. என்டிஏ கவர்மெண்டாக இருந்ததுன்னா காங்கிரஸோ இல்ல அதுல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோ யாரோ ஒருவராக தேர்ந்தெடுப்பார்கள் மக்களவை துணை சபாநாயகர் பொறுப்புக்கு. ஆனா கடந்த 2014-2019 மோடி ஆட்சி காலத்துல அப்போ அலைன்ஸ்ல இருந்தாங்க ஏடிஎம்கே, தம்பிதுரை அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டது. அதுவே ஒரு முரணா இருக்கிறது. அது மரபு மீறிய செயலா, இல்ல இன்னும் இது நியமிக்கப்படாமல் இருக்கிறது, கடந்த 6 வருடமா அந்த பதவி அப்படியே காலியா வச்சிருக்கிறது மரபு மீறிய செயலா, இல்ல இந்த இரண்டுமே வா? ஏன் இப்ப வரைக்கும் அதை அட்ரஸ் பண்ணல அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல, அதுல அதிமுகவை அன்றைக்கு 2014 அவர்கள் தேர்ந்தெடுக்கிற போது எதிராகத்தான் நின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடியா லேடியா என்றுதான் அந்த தேர்தலை சந்தித்தார்கள். எனவே அவர்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல், அவர்களை எதிர்கட்சியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், ஆளும் கட்சியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற அவர்களுடைய 2 கட்டான நிலைப்பாடு. எனவே அதிலே தம்பிதுரை அண்ணன் அவர்கள் தேர்ந்தெடுத்தது ஒரு வகையில் ஒரு எஸ்கேபிசம் அவர்களுக்கு இருக்கு. ஆனால் 2019 பிறகு முழுவதுமாக அவர்கள் கூட்டணியிலே இணைந்து விட்டார்கள் அதிமுக. அப்படியானால் கூட்டணி கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்க முடியாது. அப்போ எதிர்கட்சி என்கிற முறையில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எதிர்கட்சிகளுக்கு கொடுப்பதற்கு இவர்கள் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவது மரபு மீறிய செயல். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், 2009 இருந்து 2014 வரைக்கும் பாஜகவை சேர்ந்தவர் தான் எதிர்கட்சி நம்ம சபாநாயகர், துணை சபாநாயகராக இருந்தார் என்பதும், அவர் வழிநடத்தி இருக்கிறார் என்பதும் தெரியும். ஆனால் 2019 பிறகு, அதாவது அவங்க குறைந்தபட்சம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களை யாரேனும் ஒருவருக்காவது அதை கொடுக்கலாம். எதிர்கட்சிகளிலே பல கட்சிகள் இருக்கிறது, சீனியர் லீடர்கள் இருக்கிறார்கள், யாருக்கு வேண்டும் என்றாலும் கொடுக்கலாம். ஆனால் எதிர்கட்சிகளுக்கு நாம் இதை கொடுக்க கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நமக்கு என்ன சந்தேகம் வருகிறது என்று சொன்னால், நமது பாராளுமன்றத்துக்குள்ளேயே ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு தவறுகிறதோ இந்த அரசு? ஒரு சர்வாதிகார, ஒரு எதேச்சதிகார போக்கை நிலைநிறுத்த நினைக்கிறார்களோ ஒன்றிய பாஜக அரசு என்கிற சந்தேகம் வருகிறது. பேசலாம், கேட்கலாம், இது அவர்களிடமும் நம்ம கேட்கலாம், பாரதிய ஜனதா தொடர்பாளர்களுடன் நம்ம கேட்கலாம். உங்களுடைய கருத்து பகிர்விற்கு நன்றி திரு கான்ஸ்டன்டைன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.